புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராசூஸ். டிகிரி படித்தவங்களுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை இருக்குது. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான வயது தகுதி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர், அசிஸ்டன்ட். அந்த பணிகளுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. காலி பணியிடங்களை பொறுத்தவரையும் நாடு முழுக்க 650 காலி பணியிடங்கள் இருக்குது. சென்னையில் மட்டும், தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் 53 பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்தை பொறுத்தவரையும் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து 16/2/2026, அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியே தொடங்கிடுச்சு. இதற்காக கடைசி நாளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 8ஆம் தேதி கடைசி நாளாக கொடுத்துருக்காங்க. சரி, விண்ணப்பம் பண்ணியாச்சு, அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா திருத்தம் மேற்கொள்வதற்கு நாங்கள் உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதற்கான இணையதளம், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் டேட் கொடுப்பாங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு நாள் என்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்கிறத முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. முதல் நிலை தேர்வு வந்து 11/4/2026 சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்மை தேர்வு வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தோராயமாக இந்த தேதிகளில் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பு தான் இப்போதைக்கு வெளியாகிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதில்ல. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரையும் 1/2/2026 படி, அன்றைய தேதியோட கணக்கின்படி ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களோடு நம்ம டிகிரி படிச்சிருக்கணும். என்ன ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து 50% மதிப்பெண்கள் வாங்கி நம்ம வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிகிரி வாங்கியிருந்தா போதும். அதாவது 50% மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் மொழி புலமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா தமிழ் மொழியை நம்மளுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது தகுதி. கல்வி தகுதி பார்த்தாச்சு, அதற்கு அடுத்தபடியாக வயது தகுதி. வயது தகுதியை பொறுத்தவரையும் 1/2/2026 படி, அந்த தேதியின் படி வந்து 20 முதல் 28 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/2/1998க்கு முன் பிறந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்கு முன்னால் பிறந்து இருக்கக்கூடாது. அதே போல் 1/2/2006க்கு பின்னால் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 to 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல் இந்த கண்டிஷனையும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது தகுதி பார்த்தோம்ல, அதற்கு அடுத்தது வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. வயது தளர்வை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 5 ஆண்டுகள் வரையும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 28+5 அப்படிங்கும்போது 33 வயது வரையும் அவங்க எழுதலாம். அதே நேரத்தில் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. 31 வயது வரை உள்ளவர்கள் எழுதலாம். மாற்றுத்திறனாளிகளில் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 10 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளில் ஓபிசி பிரிவில் வர்றவங்களுக்கு 13 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகள் கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 15 ஆண்டுகள் வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் சில வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரை இழந்த பெண்கள், விவாகரத்தான பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுக்கெல்லாம் 35 வயது வரை வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்ற பெண்களுக்கு வந்து 40 வயது வரை தளர்வு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வயது தளர்வில் கொடுத்துருக்காங்க. சரி, தேர்வு முறையை பொறுத்தவரையும் ஒரு சில கட்டங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தேர்வு வைக்கிறாங்க. இந்த முதல்நிலை தேர்வு வந்து 100 மதிப்பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான 1 மணி நேரம், இந்த தேர்விற்கான நேரம் 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல்நிலை தேர்வில் பாஸ் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து அதற்கு அடுத்தபடியாக வந்து முதன்மை தேர்வு நடக்குது. இந்த முதன்மை தேர்வை பொறுத்தவரையும் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது. 2.25 மணி நேரம் இந்த தேர்வு நடக்குது. முதல்நிலை தேர்வாகட்டும் சரி, இல்லாட்டினா முதன்மை தேர்வாகட்டும் சரி, இரண்டுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரெண்டு கட்டத்தையும் தாண்டி வர்றவங்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம்னா தமிழ் மொழிக்கான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க போல இருக்கு. அதில் தமிழ் நம்மளுக்கு எழுத நல்லா தெரியுதா, பேச தெரியுதா, படிக்க தெரியுதா, இது மாதிரியான தேர்வு இருக்கும். இதில் பாஸ் பண்ணோம். இதை தாண்டி மருத்துவ பரிசோதனை ஒன்று நடக்க இருக்கு. இதை தாண்டி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கு. இதில் உள்ள எல்லா கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பொறுத்தவரையும் பேசிக் பேயா வந்து 29,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அடிப்படை ஊதியம் வந்து 29,000 ரூபா. ஆனால் நம்ம ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கில் வாங்குற சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,514 ரூபா. இதில் பேசிக் பே தான் 29,000 ரூபா. ஆனால் உங்களோட மொத்த சேலரி வந்து 78,640 ரூபா வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி அவங்களே வந்து உங்களுக்கு ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸில் நம்ம ஸ்டே பண்ணாமல் வெளியில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹவுஸ் ரெண்டும் அலோன்ஸாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல சேலரியாக இந்த சேலரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI.org.in இதுதான் இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம். நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், விண்ணப்பிக்கிறதாகட்டும் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது பேங்க்ல வேலை கிடைக்குமா, இல்லாட்டினா நிறைய வேலைகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 650 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சக்ஸஸுக்கு வழிவகுக்கும். நிச்சயமாக இது மாதிரியான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக புதிய தலைமுறையோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி.